I hate your taste in music. Don't care. சாய் அபியங்கர் ரோஸ்ட் போடுங்க அப்படி இப்படின்ட்டு இன்ஸ்டால நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ரோஸ்ட் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வேற ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. லைக் பெரும்பாலான மில்லினியல்ஸ் வந்துட்டு ஜென்சியை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. என்னடா சாய் அபியங்கர் பாட்டுலாம் கேட்குறீங்க, இவன்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் கேட்காதீங்கப்பா அப்படி இப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம பசங்க வந்துட்டு நீங்க சும்மா இருந்திருந்தா கூட இவன் பாட்டை ஒரு 2 வாட்டி கேட்டுட்டு விட்டுருப்போம். இப்போ நீங்க என்ன வெண்ணைக்கு எங்க மியூசிக் டேஸ்ட் மேல இவ்வளவு அக்கறை வைக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு சாய் அபியங்கர் பாட்டு ஒன்று வந்தாலே இந்த அஃபென்ஸ் டிஃபென்ஸ் டீம் சேர்ந்து பாட்டுக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆயிக்குது. பட் இவங்க ரெண்டுமாவும் இல்லாம ரெண்டுங்கட்டான் வயசுல இருக்க என்ன மாதிரி ஆட்கள் தி சாய் அபியங்கர் மொமெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவா இருக்க போது. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு ஊரும் பிளட் ஃபர்ஸ்ட் டைம் கேவலமா இருந்துச்சு, அப்புறம் போக போக இன்னும் படம்லாம் வந்தக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு இன்ன வரைக்கும் அது பிடிக்காதுடான்னு கூட சொல்லுவாங்க. பட் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்ட்டு கேட்டா ஏஆர்ஆரோட கம்பேர் பண்ணுவேன். அது மெம்பர்ஷிப்ல அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும்னா, பெரும்பாலான நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு பாட்டு பண்ணணும்னா அதை இந்தியன் ஃபார்மேட்ல அந்த ஸ்ட்ரக்சர் உள்ளதான் பெரும்பாலும் பண்ணிப்பாங்க. யுவன் ஹாரிஸ், ஜிவின்ட்டு இவங்களோட பெரும்பாலான சாங்ஸ் அந்த இந்தியன் ஸ்ட்ரக்சர் உள்ளதான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஒரு மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்க ஸ்டைல்ல அந்த ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் உடைச்சாங்கன்றத அந்த வீடியோ பார்க்கிறதுனா அதை போய் பாருங்க. இப்போ இந்த கண்டென்ட் உள்ள வந்தா ஏஆர் ரஹ்மான் பெரும்பாலான நேரம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்பாற்பட்டு தான் பாட்டு பண்ணக்கூடியவர். இது என்னடா ஸ்ட்ரக்சர், இந்த பாட்டெல்லாம் எப்படிடா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கும். அதனாலதான் ஏஆர்ஆர் பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறத விட இன்னும் கேட்க தான் நல்லா இருக்கும்பாங்க. அந்த வகையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரும் பிளட் வந்துட்டு எனக்கு சிஇஓ இந்த ஹவுஸ் மாதிரி சவுண்ட் ஆச்சு, ஒரு சிம்டாங்காரன் மாதிரி அந்த ஜோன்ல சவுண்ட் ஆச்சு. அதுக்காண்டி என்னடா ஏஆர் ரஹ்மானோட சாய் அபியங்கரை கம்பேர் பண்றியா, ஏஆர் ரஹ்மான்லாம் இன்னும் எவ்வளவு வளரணும் தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கம்பேர்லாம் பண்ணல. பட் அந்த மாதிரி தான் இவன் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க இப்படி ஒரு சாங் தானே எதிர்பார்ப்பீங்க, நான் எப்படி வித்தியாசமா ஒண்ணு பண்றேன் பாருங்கன்ற மாதிரி தான் பெரும்பாலும் பண்றான். பட் பெரிய பாய் பண்றது சிலபஸையே மொத்தமா கரைச்சு குடிச்சவன் அந்த சிலபஸ்க்கே அப்பாற்பட்டு பண்ற மாதிரி இருக்கு. பட் இவன் பண்றது சிலபஸையே ஒழுங்கா படிக்காதவன் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து இஷ்டத்துக்கு கதை ஒட்டி விடுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் ரேஞ்ச்னா என்னன்னா, மியூசிக் அளவுல ரேஞ்சோட முழு டெஃபினிஷனே யுவன் சங்கர் ராஜா தான். ஏதாச்சும் வெளி லாங்குவேஜ் காரன் கிட்ட போயிட்டு பருத்தி வீரனையும் பில்லாவையும் போட்டு காட்டி 2 படத்துக்கும் ஒரே மியூசிக் டைரக்டர் தான் சொன்னீங்கன்னா செத்தே போயிருவானுங்க. அந்த அளவுக்கு வெர்சடைலான ரேஞ்ச் கொண்ட ஆளு நம்ம ஆளு. அதே மாதிரி அந்த டைம்ல எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு ரேஞ்ச்ன்றது இருந்துச்சுட்டே வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து அனிருத் கிட்டே அது பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இப்போ தாம் தூம் மாதிரி ஒரு டோட்டல் த்ரில்லர் படத்துக்கு, ஹாரர் படத்துக்கு, சைஃபை படத்துக்கு, பீரியட் படங்களுக்குலாம் அனிருத் எப்படி மியூசிக் பண்ணுவாரு, அவர் பண்ணுவாரான்றதே தெரியல. அதை அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. கண்டென்ட் கிரியேட்டிவிட்டின்றதே குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸே பேர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அனிருத்துக்கு அப்புறம் வந்த சாய் அபியங்கர் கிட்ட சுத்தமா ரேஞ்சே இல்லன்ற அளவுக்கு போயிருச்சு. ஏன்டா அவ்வளவு படங்கள் பண்ணவங்களோட இந்த சின்ன பையனை கம்பேர் பண்றேடான்னு நீங்க கேட்பீங்கன்னு தான் 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பண்றேன். இப்போதைக்கு ஒரு 15ல இருந்து 20 சாங்ஸ் அண்ட் OSTs வரைக்கும் பண்ணிட்டான் சாய் அபியங்கர். 35-36 சாங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 35-36 is a big number only. அது அனிருத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கத்தி வரைக்கும் வந்த கெரியர். சந்தோஷ் நாராயணனுக்கு கபாலி வரைக்குமே ஒரு 20-30 பாட்டு பண்ணின கெரியர். சோ அவங்களோட ஆரம்ப காலத்து 2 வருஷத்துல அவங்களோட ரேஞ்ச் என்ன, இப்போ சாய் அபியங்கரோட 2 வருஷத்துல இவனோட ரேஞ்ச் என்னன்றத பத்திலாம் பேசலாம், தப்பு இல்ல. அட 2 வருஷத்தை கூட விடுங்க. அனிருத்லாம் ஃபர்ஸ்ட் படத்திலேயே எல்லா காலகட்டங்கள் ஆஃப் லவ்வுக்கும் பாட்டு பண்ணிட்டான், ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் குத்து பாட்டு பண்ணிட்டான், ஒரு உயிரை உருக்குற லவ் பாட்டு பண்ணிட்டான்ட்டு இத்தனையும் ஃபர்ஸ்ட் படத்திலேயே பண்ணிட்டாப்ல. பட் நம்ம தலைவே வந்துட்டு லவ் சம்பந்தமா என்ன பாட்டுனாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறான். அதுக்கு மேல அவுட் ஆஃப் ரேஞ்ச் போனா உழப்பி அடி வாங்குறான். ஊரும் பிளட், காடு மோடு, இப்போ நாங்க 4 பேரு, அதுக்கப்புறம் ஏதோ லோக்கியோட சேர்ந்து டோட்டல் அவுட் ஆஃப் ஜோன் போய் ஒரு மியூசிக் போட்டுருப்பான். அதெல்லாம் லிட்டரலி ஏஐ போட்ட மியூசிக் மாதிரி தான். இந்த ராஜவேல் படத்துக்கு ஏஐல மியூசிக் போட்டுக்கிட்ட மாதிரி தான் ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. சோ லவ் பாட்டு மட்டும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறான் அப்படின்ட்டு இருக்க இவனோட லிமிட்டட் ரேஞ்ச் ரொம்ப பெரிய பிரச்சனை. நாலுமே லவ்வா இருந்தது, திரும்பவும் லவ் என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பிரேக் பண்ணு, லைட்டா கொஞ்சம். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ப்ரோ காடு மோடு நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டை ஒரே ஒரு வாட்டி யூடியூப்ல கேட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த பாட்டை கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு இந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இந்த பாட்டை வச்சு நிறைய எடிட் பண்ணுவானுங்க, ஸ்டோரி போடுவானுங்க. அதுலலாம் இந்த பாட்டை பார்ட்டா பிச்சு கேட்க நல்லா இருக்கும். ஆகா நல்லா இருக்கேன்ட்டு ஸ்பாட்டிஃபைல போய் முழு பாட்டை கேட்கலான்னு பார்த்தா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே வெளியே வந்துருவேன். என்னடா இது பார்ட்டா கேட்க நல்லா இருக்கு, பட் முழுசா பாட்டை கேட்க பிடிக்கலையே, என்னடா இது அப்படின்ற ஃபீல் வந்துட்டு வேற எந்த மியூசிக் டைரக்டர் கிட்டையும்
வரைக்கும் இருந்தது இல்ல, இவர் தான் நம்பர் 1. அது ஏன்ட்டு நான் நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் தப்பா கூட இருக்கலாம். மியூசிக் தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுங்க. லைக் பிரிட்ஜிங் சொல்லுவாங்க. லைக் ஒரே மாதிரி போயிட்டு இருக்க பாட்டுல திடீர்னு அந்த பாட்டோட டெம்போல ஒட்டாம ஆர் மூடோ ஆர் டியூனோ சேஞ்ச் ஆகி பாட்டுக்கு நடுவுல ஒரு போர்ஷன் வந்துக்கும். இது வந்துட்டு கதைக்கு தேவைப்படுற இடங்கள்ல ரொம்ப ரேரா மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணக்கூடியது. சாய் அபியங்கர் சாங்ஸ்லயே இதுக்கு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கண்ணுக்குள்ள டியூடு சாங்ல திடீர்னு யார் பள்ளியோ யார் பிள்ளையோன்ட்டு வரும். அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி சாங்குக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. பட் அந்த பாட்டுக்கு அது நல்லா இருக்கும். பெருசா கதையில இதுக்காண்டி என்ன காரணம் இருந்துச்சோ தெரியல, பட் ஓவராலா இந்த பாட்டு நல்லா இருக்கும். பட் இதே விஷயத்தை தேவையில்லாம ஏகப்பட்ட சாங்ஸ்ல ஏகப்பட்ட இடங்கள்ல பண்ணுவாங்க. இதனாலதான் இவன் பாட்டு பேட்சா நல்லா இருக்கு. முழுசா கேட்டுக்க முடியலன்றத அந்த மெம்பர்ஷிப் வீடியோல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பேசியிருப்பேன். அண்ட் இவ்வளவு நேரம் நல்லா இல்லன்னு பேசுறது இவனோட ரேஞ்சான அந்த லவ் சாங்ஸ்ல இல்ல, அதுக்கு வெளியே போய் இவன் பண்றதுல தான். பட் இப்போ பேச போறது லவ் சாங்ஸ் அப்புறம் எல்லா சாங்ஸையுமே சேர்த்து சிம்பிள் டியூன்ன்றதே பண்ணவே மாட்டேன். நான் முன்னாடி சொன்ன ஏஆர்ஆர் மாதிரி பண்றேன்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவே டியூன் பண்ணிட்டு இருக்கேன். நானே இந்திரன் நானே சந்திரன், சோடா பாட்டில் கையில சைக்கிள் செயின் பையில, இந்த மாதிரி பழைய டியூன்லாம் சிம்பிளா கெத்தா இருந்துக்கும் கேட்கவே. பட் இவன் இப்போலாம் தட 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 படபடபடன்ட்டு எங்கிட்ட போய் என்னென்னமோ மாதிரி போகும் டியூன். ஒரு டியூனை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்றது தெரியலன்னா ஓன்னு என்னென்னமோ சொல்லுவான். எனக்கு இவன் பண்ண சாங்ஸ்லயே இப்ப வந்த பவளமல்லி தான் கொஞ்சம் வைப்ரண்டா மிச்ச சாங்ஸ் மாதிரிலாம் ஒரே மாதிரி இருந்துக்காம இந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்கு. இவன் பண்ணதுல என்னோட ஃபேவரட் இதுதான். மிச்சம் இருக்க அந்த 3-4 ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் ஸ்பாட்டிஃபைல அதுவா ஷஃபிள்ல வந்தா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவேன், எப்பயாச்சும் கேட்பேன். அதெல்லாம் சரி ரைட்டு ஓகேன்ற போல இருந்துக்கும். டியூட்ல இருக்க சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பிடிக்கும். பட் ஊரும் பிளட்லாம் கேட்க எரிச்சலாயிருச்சு. ஏன்னா அதை கேட்டாலே இந்த ஹோல் படமே ஞாபகம் வந்து கடுப்பாகுது. இதை தவிர்த்து வேற ஒன்னும் பெருசா இல்ல. ஒன்னு பார்ட்டா பிடிக்கும், இல்லைன்னா சுத்தமா பிடிக்காது, அவ்வளவுதான். இப்போதைக்கு ஒரு கான்சர்ட்டே பண்ணலாம். இவன் அவ்வளவு போதுமான அளவுக்கு சாங்ஸ் போட்டு வச்சிருக்கான். பட் இன்னும் அவ்வளவு பொட்டன்ஷியலான ஆளாண்டு கேட்டா நோன்ட்டு தான் சொல்லுவேன். அது ஏறுமா, லைக் இவனோட ரேஞ்ச் கூடுமா, இவனோட ஜோனுக்கு வெளியே போய் நிறைய நல்லா பண்ண போறானான்னு கேட்டா அதுவும் நோன்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இவனை வெர்சடைல் ஆக்குற அளவுக்கு இன்னைக்கு சினிமாவே இல்ல. இப்படிப்பட்ட சினிமால இருந்துட்டு பாவம் இவன் தான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாதவன ஆக போறான். அப்படிப்பட்ட சினிமாவை தான் இவனுங்க கை தட்டிட்டு நல்லா இருக்குன்னு சண்டைக்கு வருவானுங்க லூசு பசங்க. என்ன சொல்ல வரேன்னா இதுக்கப்புறம் ஒரு யுவனையோ இல்ல சந்தோஷ் நாராயணனையோ உருவாக்குற அளவுக்கு கிரியேட்டிவ்லி வெர்சடைலான இண்டஸ்ட்ரியா தமிழ் சினிமா இல்லாம போயிட்டே இருக்குன்றப்போ, அதோட சேர்ந்து ஆடியன்ஸோட ரசனையும் குறைஞ்சிட்டே இருக்குன்றப்போ, சாய் அபியங்கர் மாதிரி ஆட்கள்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டாவே போயிருவாங்களோன்ட்டு எனக்கு தோணுது. ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் இவனை வச்சு சைன் பண்ணிருக்கானுங்க. எல்லாம் வச்சு சாவுங்கடா, இல்லைன்னா எல்லாத்தையுமே லவ் பாட்டா வரா மாதிரி சிச்சுவேஷன் ஆக்குங்கடா, அதை மட்டும் தான் இவன் நல்லா பண்றான்ட்டு இருக்கு. பட் ஒரே ஜானர்லயே எவ்வளவு நாள் நல்லா பண்ணிடுவான்றதும் தெரியல. சோ அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மில்லினியல்ஸ்லாம் ஜென்சியை பார்த்து என்னடா இவன் பாட்டுலாம் கேக்குறீங்கன்றதோட கன்சர்ன் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் சாங்ஸ் இவன் நல்லா பண்றான். அதை தவிர்த்துட்டு பார்த்தா ஏகப்பட்ட ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸே இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங், ஹீரோயின் இன்ட்ரோ சாங், வில்லன் சாங், மோட்டிவேஷனல் சாங்ஸ்லயே கோவமான மோட்டிவேஷன் சாங், எமோஷனலான மோட்டிவேஷன் சாங், இன்ட்ரோ ஸ்ட்ராங்கா வர மோட்டிவேஷன் சாங், காமெடியா ஃபன்காக மட்டுமே வர சாங், டீப் இன்டிமசி பத்தி வர சாங்ஸ், கோயில் திருவிழால இன்ட்ரோ சாங்ஸா இல்லாம செலிப்ரேஷனுக்காக மட்டுமே இருக்க சாங்ஸ், ஃபீமேலுக்கு லவ்ல சோக சாங், ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காங்கன்றதுக்கு சாங்ஸ், அட ஸ்டாக்கிங் சாங்ஸ் கூட கம்மியாயிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜானர்ஸ்ல எல்லாம் கடைசியா சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் ஹீரோ இன்ட்ரோ, ஹீரோ கம்பேக், லவ் ஃபெயிலியர், டூயட், மோஸ்ட்லி எல்லாமே மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் இவ்வளவுதான் சாங்ஸோட ஜானர்ஸே இருக்குது. பட் சாய் அபியங்கர்ன்ட்டு இல்ல, அனிருத் காலங்கள்ல இருந்தே இதெல்லாம் குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுத்த ஜீரோவா டோட்டலா கமர்ஷியலா மாறி இருக்குது. பட் இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதெல்லாம் அடுத்து யாரு பண்ண போறா? அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ்க்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் லிரிக்ஸ் இருந்துச்சு, லிரிசிஸ்ட் இருந்தாங்க, எவ்வளோ சிங்கர்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் எல்லாத்தோடையுமே சேர்த்து குறைஞ்சிட்டே போகுதுன்றதெல்லாம் இந்த ஜென்சி கூட்டத்துக்கு புரியவே மாட்டேங்குது. சாய் அபியங்கரோட பாதி சாங்ஸ் நல்லா இருக்குதான். பட் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்காண்டி நாம வருஷம் அனிருத் காலத்துல இருந்து கொடுத்துட்டு வர்ற விலை என்னன்றதுதான் இன்னைக்கு எவனுக்குமே பெருசா புரிய மாட்டேங்குது. அப்படியே என்னமோ போய் நாசமா போங்கடா அப்படின்ட்டு தான் விட வேண்டியதா இருக்கு. இப்போ நான்லாம் எப்படி பாட்டு கேட்பேன்னா, எனக்கு கேட்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்க சாங்ஸ்லாம் போதாது. எனக்கு பாட்டு மியூசிக்கலி கேட்க நல்லா இருக்கணும், லிரிக்ஸ் வந்துட்டு கவனிச்சு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த பாட்டோட மூட் என்ன, அந்த பாட்டோட கண்டெக்ஸ்ட் என்னன்றதும் ரொம்ப முக்கியம். இது மூணு தான் வச்சுட்டு இப்போ நான் அயன்ல ஒரு பாட்டு கேட்கிறேன்னா அந்த படமே மைண்ட்ல வந்துட்டு போகும். ராவணன்ல ஒரு பாட்டு கேட்கிறேன்னா அந்த படமே மைண்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஹோல் ஆல்பமுமே போய் கேட்டுருவேன். அதோட சேர்ந்து அந்த கேரக்டர்ஸ், கான்ஃபிளிக்ட்ஸ், அது என்ன எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸோட என் லைஃப் சினாரியோஸை பொருத்தி பார்த்து எமோட் ஆகுறதுன்ட்டு இவ்வளவு விஷயங்களை
சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சாங்ஸ் தான் நான் யூசுவலா கேட்பேன். கேட்கறதுக்கு நல்லா இருந்தா போதுன்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் கேட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிக்க மாட்டேன். என்ன மாதிரியே நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆக டஃப்பான ஆளா இருந்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆன ரசனை டிமாண்ட் பண்றது இன்னும் நல்ல ஆர்ட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஆர்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுன்றது நமக்கு தான்ப்பா நல்லது. என்னால இந்த ரீல்ஸ் கல்ச்சர்ல வர சாங்ஸ் எல்லாம் சுத்தமா கேட்கவே முடியல. ஐ மீன் ரீல்ஸ்ல பார்க்க ஓகே, பட் முழுசா கேட்க பிடிக்கல. என்னங்க இப்படி ரீல்ஸ் பாட்டு வருது, இப்படி வர ரீல்ஸ் பாட்டுலாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அவர்கிட்டே கேட்டா, ஆமாங்க யாரு பண்றான்ட்டே தெரியல, நான்லாம் அப்படி பண்றது இல்லன்ட்டு பச்சையா புழுகுறாப்ல. சரி தலைவன் ரீல்ஸுக்கு பாட்டு பண்ணலனா வேற யாரு பண்றா, அது வேற யாரா இருக்க முடியும்? மொத்தத்துல சாய் அபியங்கர ரோஸ்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பட் என்ன டயர்ட் ஆக்குற அளவுக்கு இருக்க தாட்ஸ் எல்லாம் கொட்டிட்டேன். என்ன எப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. ரைட்டா?